ஹாய் பிகினர்ஸ். ஸோ நம்ம இப்போ பேச போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் எ பிகினராக நீங்கள் எப்படி வந்து ஒரு ஏஐ டெக்னாலஜிக்குள்ளே போகிறீங்கன்னா, எப்படி நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் ஃப்ளோ வந்து ரெடி பண்ணலாம். அண்ட் தென் வந்து நீங்கள் உங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த கன்க்ளூஷன் இருக்கும்ல, நீங்கள் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் இப்போ நம்ம கற்றுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 2 செட் ஆஃப் மைண்ட் செட்டை வச்சுக்கிறோம். ஏஐக்குள்ளே போறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட மைண்டை வச்சு ஏஐ வந்து எப்படி யூஸ் பண்ண முடியும். அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற நாலேஜை வச்சு ஏஐ கூட ட்ரெயின் பண்ணி நம்ம வந்து ஒரு விஷயத்த எப்படி வந்து எடுத்துகிட்டு போக முடியும். செகண்ட் திங் ஆர்என்டி. செகண்ட் திங் ஆர்என்டி பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏஐ மட்டும் நம்பி நீங்கள் வந்து ஒரு யூஐ டிசைன் பண்ண முடியாது. லைக் வந்து ஏஐ வரத்துக்கு முன்னாடியே வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. ஒரு சில நிறைய வெப்சைட் சொல்லிப்போம். மோஷன் ஷிஃப்ட்னு சொல்லிட்டுலாம் ஒரு சில வெப்சைட்லாம் இருக்குது. அதை போய் தேடி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏஐ ஒரு வெப்சைட் டெவலப்பராக இருக்கீங்கன்னா, ஏஐ வச்சு ட்ரெயின் பண்ணி ஒரு வெப்சைட் பண்ணுறீங்கல்ல, அதுக்கு ஒரு ப்ராம்ப்டிங் ரெடி பண்ணி அதை வந்து வச்சுருப்பாங்க. இதில் அதே ப்ரீமியம் இருக்குது, அதே மாதிரி ஃப்ரீ வெர்ஷனாக இருக்குது. ஃப்ரீ வெர்ஷன் நிறைய இருக்குது. அதில் காப்பி ஒரு ஆப்ஷன் இருக்கும். காப்பி பண்ணி நீ எத்தனை ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் வெப்சைட் ரெடி பண்ணி தரும். லைக் வந்து அந்த ப்ராம்ப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு கிளாடு கிட்டேயோ, ரெப்ளிட் கிட்டேயோ, இல்லை வந்து வெப்டெக் டூல் கிட்டேயோ, அப்படி இல்லைனா கூகுள் ஏஐ ஸ்டுடியோ அந்த மாதிரி டூல் கிட்டேயோ எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அக்யூரேட்டாக அதே மாதிரி ஃபுல் வெப்சைட்டுமே படிக்கணும் வித் கஸ்டமைசேஷனோட. ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறேன் இல்லைன்னா, முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஏஐ டெக்னாலஜி அனலைஸ் பண்ணணும். செகண்ட் டைப் வந்து ஏஐ டெக்னாலஜியை தாண்டி ஆர்என்டி ஒரு விஷயம் இருக்குது. ஏஐக்கு ஆர்என்டின்னு ஒன்று இருக்குது. அந்த ஆர்என்டி நீங்கள் எப்படி உங்களோட சைடில் யூஸ் பண்ணணும்னா, அஸ் எ டெவலப்பராக ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து அனலைசேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. என்ன அனலைசேஷன்னா, அதை பற்றி பேசிக்காக புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுவீங்க, இப்போது இன்ஸ்டாகிராம் பற்றி இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஸ்டார்டிங்கில் வந்து ரீல்ஸ் பார்வையாக மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அதில் நிறைய விஷயம் வந்துச்சு. அதாவது ஆட் ப்ரமோஷன் பண்ணுறது, கன்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்டிங்லேருந்து, அப்புறமா ஷெடியூலிங்லேருந்து, அப்புறமா வந்து பெய்ட் ப்ரமோஷன் பண்ணால் அதுக்கும் தனி செப்பரேட் டூல் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இப்போ வந்து இன்ஸ்டாகிராமே சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமே ஒரு வீடியோ எடிட் பண்ணுற ஒரு ஆப்லாம் ரிலீஸ் பண்ணாங்க ஆக்சுவலாக. மெட்டா கிட்ட வந்து அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம்லாம் வந்து டூல்ஸ் சம்மந்தப்பட்டமா நிறைய இன்டர்நெட் கனெக்ஷனோட நிறைய விஷயம்லாம் இருக்குது. ஒரு ஏஐயோட 3-4 ஏஐ கூட ஒரே கூட 3-4 ஏஐ கனெக்ட் பண்ணி கூட ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. இப்போ வந்து கிளாட் வந்து நிறைய பிளகின்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல. அப்போ எந்த மாதிரி பிளகின்ஸ்னா, ஃப்ரீயாக ப்ராம்ப்டிங் பண்ணுறதுக்குலாம் பிளகின்னு அந்த மாதிரி நிறைய பிளகின்லாம் இருக்குது. ஸோ கிளாட் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா நிறைய பிளகின் யூஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாவே இருக்குது. நிறைய பிளகின்ஸ் இருக்குது அதில். பிளகின்ஸ் தான் ஒன்றும் இல்லை, செட் ஆஃப் ஏற்கனவே ஒரு ஆள் பண்ணி வச்சதை நீங்கள் கஸ்டமைசேஷன் தான் நீங்கள் பண்ண போறீங்க. அதுதான் பிளகின்ஸ். ஓகேவா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஸ் எ பிகினராக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு தெரியணும். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தேவையான டூல்ஸ் எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். டூல்ஸ் பார்த்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, நம்மளுக்கு அந்த டூலோட இன்டர்ஃபேஸ் செட் ஆகுமா, நம்மளோட கிளைண்ட்ஸுக்கு நம்ம பண்ண போகிற ஒர்க்குக்கு அந்த டூலோட இன்டர்ஃபேஸ் செட் ஆகுமா, இந்த விஷயத்தை நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா, ஸோ அது பார்த்ததுக்கப்புறமா அந்த டூலில் இருக்கிற ஃபஸ்ட்டு அனலைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டூலை அனலைசேஷன் பண்ணணும். அதாவது ஆஸ் எ பிகினராக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா, இந்த டூலில் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா டூல்லையுமே மேலே ஃபைல், எடிட்டு, ஒர்க் ஃப்ளோ, ரன்னு, டீபக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு அது கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்குள்ள என்ட்ரி ஆனீங்கன்னா, இட்ஸ் குட். நீங்கள் நல்லாவே பண்ணலாம். பட் அப்படி இல்லாமல் நம்ம வந்து ஏர்மாக பண்ணோன்னா இது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஆப் டெவலப்பராக இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன விஷயம் பண்ணணும்னா, நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம எல்லாமே எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம், இப்போ வந்து ஏஐ இன்டகிரேஷன் வந்துச்சு. ஸோ ஏஐ இன்டகிரேஷன் வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏஐ இன்டகிரேட் பண்ணி ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமா ட்ரை பண்ணுவாங்க. பண்ண முடியும். பண்ணி பார்த்துருவாங்க. ஒர்க் ஆகும். ஸோ மேலே இருக்கிற அந்த ஃபைல் ஆப்ஷன் எதையுமே நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ அது எந்த இடத்துல தேவைப்படும்னா, நம்மளுக்கு ஏதோ இன்டர்கேஷனில் நம்ம பிளகின் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளே போய் ChatGPTல எனக்கு இந்த மாதிரி பிளகின் வேணும், நான் எங்கே தெரியுதுன்னு கேட்டால் அது சொல்லும். மேலே இந்த ஃபைலில் போயிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது. செட்டிங்ஸ் ஆப்ஷனில் பிளகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளகின்குள்ளே போங்க. பிளகின்குள்ளே போய் சர்ச் பண்ணுங்கள். எப்படி இல்லைன்னா அதை இம்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்லாம் கொடுக்கும்.
ஸோ நம்மளுக்கு வந்து எந்த டைம்ல எது தேவையோ அது மட்டும் தான் பண்ணி நம்ம பழகிட்டோம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட்டே வந்து பழகப்படுத்திடுங்க. ஸோ ஸ்டார்ட்டிங்லேயே வந்து இன்டர்ஃபேஸ் கத்துக்காமீங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ இன்டர்ஃபேஸ் கத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு எப்பவுமே ஒரு விஷயம் வந்து ஃபுல்லாவே புரியும். நம்மளுக்கு இப்போ இதுக்கு வந்து ஏஐ யூஸ் பண்ணி ஒரு பக்க ஃபிக்ஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பக்க ஃபிக்ஸ் பண்றதுக்கு பிளகின் தேவைன்னா, இப்போ டப்புன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ செட்டிங்ஸ்குள்ள போனா பிளகின் ஆப்ஷன் இருக்கும். பிளகின் ஆப்ஷன்ல நம்ம சர்ச் பண்ணணும். இத சர்ச் பண்ணி இந்த இன்டர்பிரேட்டர் ஒரு பிளகின் வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். ஆஸ் யூஸ் ஆஃப் நோ அந்த பிளகின் பத்தி நமக்கு எதுவுமே தெரியலனா கூட இந்த பிளகின் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் குள்ள பழகிட்டீங்கனாலே ஒரு 50% ஆஃப் இல்ல 80% ஆஃப் கோடிங், டீபக்கிங் அப்புறமா ஏஐ ப்ராம்ப்டிங் பத்தி நீங்க உள்ள வர ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இத ட்ரை பண்ணி பாருங்க. நல்லாவே ஒர்க் ஆகும். இப்போ வந்து செகண்ட் திங் பார்ப்போம். செகண்ட் திங் ஆஸ் எ டெவலப்பரா நீங்க என்ன பண்ணணும்னா, ஸ்டார்ட்டிங் நம்ம பிளகின்ஸ் அண்ட் டூல்ஸ் அப்புறம் சாஃப்ட்வேர் ரிலேட்டட பத்தி பார்த்தாச்சு. ஆஸ் எ கிளையன்ட் அக்வயர் பண்றீங்க அப்படின்னா, ஒரு டெவலப்பரா கிளையன்ட் அக்வயர் பண்றீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல வந்து லோக்கல் கிளையன்ட் கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா சொல்றேன். இப்போ என்னோட ஓகே இந்த ஐடியா வச்சுக்கலாம். எம்எஸ்ஆர்ன்னு சொல்லிட்டு எம்எஸ்ஆர் டெக்ன்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு கம்பெனி கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கங்க. ஸோ அந்த கம்பெனியோட என்னோட மோட்டோ என்னன்னா, அதாவது என்னோட மெயின் பாயிண்ட் என்னோட என்னோட மெயின் டேர்ம் அதுக்கப்புறமா என்னோட அடிப்படை அஜெண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லேயே வந்து என்னோட நான் வெப்சைட் பண்ணி கொடுக்குறேன். அந்த டெவலப்பர் அப்படின்னா, யார்கிட்ட வெப்சைட் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபுல்லா செக் பண்ணணும். இது வந்து ஒரு 1 நாள் டைம் எடுக்கும். கூகுள்ல போயிட்டு உங்களோட கவரேஜ் லிஸ்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ்ன்னு இருப்பாங்கல்ல, இவங்களுக்கு தான் வெப்சைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே விசிட் பண்ணி எல்லாத்தையுமே போயிட்டு பேசுங்க. ஸோ நீங்கள் பேச பேச தான் உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் எப்படி பண்ணணும், அண்ட் தென் கிளைண்ட் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், கிளைண்ட் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு 2, 3 இல்லை ஃபஸ்ட்டு வந்து 100, 150 பேர் கூட வேணாம்னு சொல்கிறவங்க. அந்த ஒரு ஆள் எங்கேயோ ஒரு இடத்துல கிடைக்கும்ல. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட பிட்ச் கரெக்டாக இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து நல்லாவே க்ரோ ஆகலாம். அதே மாதிரி இப்போ உங்களுக்காக ஒரு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு டெவலப்பராக இருந்தால் கூட கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ஒரு விஷயத்தில் இருக்கணும். லோக்கல் மார்க்கெட்டிங் பிடிக்கிறதுன்னு ஒரு செம்ம ஐடியா சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே. நம்ம எல்லாருக்கும் வந்து சினிமா போகிற பழக்கம் இருக்குல்ல. சினிமா தியேட்டரில் வந்து ஆட்ஸ்லாம் போடுவாங்கல்ல. லைக் காஸ்ட் கொஞ்சம் அதிகம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அவர்கிட்ட என்னன்னா கொஞ்சமே பேசிப்பாரு. ஒரு 10 செகண்ட் போகிறதுக்கு அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிப்பாரு. உங்களால் ஒரு 10 செகண்டுக்கு ஒரு ரீலை மேக் பண்ண முடியுது அப்படின்னா, அதில் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ண முடியுதுன்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு தியேட்டரில் போயிட்டு அதில் ஆட் ரன் பண்ணுவாங்கல்ல, அவங்ககிட்ட போய் ஒரு வாட்டி பேசி பாருங்க. எவ்வளோ காஸ்ட் ஆகுது, இந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் மட்டும் ஒரே ஒரு நாள் இல்லை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சீன்ஸ், அதாவது இப்போ நைட்டு இப்போ அதிகமாக வந்து பிஸ்னஸ் டைமிங் யார் வரான்னு பாருங்க. ஏன்னா காலைல பிஸ்னஸ் ஒர்க் முடிச்சு நைட்டு தான் நிறைய பேர் வந்து தியேட்டர் வர ஆரம்பிப்பாங்க. ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க அந்த மாதிரி டைம் என்ன பண்ணலாம், 9:30 to 12 அந்த டைமிங் இருக்குல்ல, அந்த நேரத்தில் உங்களோட ஆட் ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சீன் மட்டும் ஒரு ஆட் மட்டும் ஒரு சீன், அதாவது 9:30 to 11 ஒரு நாளைக்கு ஒரு சீன் மட்டும் ஓட்டி பாருங்க. இதில் உங்களுக்கு யாராவது கான்டாக்ட் வராங்களா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு உங்களோட லோக்கல் மார்க்கெட்டிங்கில் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நிறைய வந்து உங்களோட லோக்கல்லேயே நிறைய வந்து மார்க்கெட்டிங் பேஸ்டு டெவலப் பண்ணுற கம்பெனிஸ்லாம் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் டெவலப்பராக எடுத்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கே சொல்லணும் தெரியும், நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபைல் போர்ட்ஃபோலியோ எல்லாம் தேவைப்படும்னு. நீங்களே ஒரு 1 மந்த் வந்து ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணி, இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணிக்கன்னு சொல்லி லிங்கரில் போஸ்ட் போடுங்க, இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுங்க. இதை மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஒர்க் கிடைக்கும். தேர்டு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் ஆல் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, லாங் டைம் கோல் செட் யாருமே எடுக்க மாட்டாங்க. அது ஒரு மேஜரான இஷ்யூ ஆக்சுவலாக. லாங் டைம் கோல் செட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க. இப்போ ஸ்டார்டப்பை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, எனக்கு அந்த ஸ்டார்டப் 6 மாதம் இருந்தாலே போதும். அதாவது நான் ஒரு விஷயத்தை தான் பர்டிகுலராக பண்ணுவேன் அப்படின்ற அந்த கான்செப்டை எடுத்துகிட்டு, நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த வேலையை பண்ணுறேன். அதுக்கப்புறம் எனக்கு எது கிடைச்சாலும் நான் அந்த ப்ராடக்டை எனக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிப்பேன். என்னால் அதை வச்சு அடாப்ட் பண்ணிக்க முடியும்னா, யூ பிகம் அ பிஸ்னஸ் மேன், சக்ஸஸ்ஃபுல். எதாக இருந்தாலும் சரி, உங்களால் ஒரு விஷயத்த கண்டிப்பாக செய்ய முடியும்.
லாங் டைம் கோல் செட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா முதல்ல லைக் பண்ணி ஷேர் பண்ணுறேங்க. இதை நம்மளோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணிங்க. இந்த மாதிரி பேசிக் டெவலப்மெண்ட்லேருந்து அட்வான்ஸ் டெவலப் வரைக்கும் ஏஐ டூல்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுட்டே இருக்கும். ஷார்ட்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி லோக்கல் மார்க்கெட்டிங் பற்றி தெரியணும்னா ஸோ இது கமெண்ட்டில் போடுங்க, நான் எக்ஸ்ட்ரா வீடியோ தனியாக போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள். பாய் பிகினர் டெவலப்பர்ஸ், பாய்.